என்ன வேலையா உனக்கு வேலை கத்து கொடுத்தாரா? நாட்டம்பள்ளி குப்புசாமி கிட்ட கத்துக்கினேன். ஐயோ நல்ல மனுஷனாச்சாமா, அல்பாயுஸ்ல போயிட்டான் பொழுது. யோ ஈரோட தான் இருக்கிறாரு, போயிட்டாருன்றா. ஐயோ அப்ப அவன் பொழுது அது என்னத்துக்கு தினத்துக்கு குதிரை வச்சுக்கிறான். அதுக்கு பாரு இரும்பு கடைக்கு போட்டு தகத்தை தட்டுது. ஏய் அப்படியே மண்டியிலே போடுவேன், நான் போட்டு குடிக்கிறேன் முதலாளி கிட்ட. முதலாளிக்கு விசுவாசமா இருக்குடா, ஏன்டா இப்படிலாம் திருடுறீங்க? நோ இந்த மாதிரி ஆயான கடன் சேர்க்கற எவ்வளவு எகத்தாலமா பேசுறான் பாரு. முதல்ல உன்ன ஒதுக்கணும். டேய் நான் என்னடா பண்ண, என்ன ஒதுக்கணும்ன்றா? நான் வீட்டு இரும்புல தூக்கிட்டு போய் கடைக்கு போறேன் நானு. யோ நீ நத்திக்க தேவையில்லாத பேசுற. எப்பா உன் நல்லது தான் சொல்றேன், என்ன ஏன் பக்கம் திரும்புறா? யோ அவனையும் வேலை விட்டு தூக்கிட்டா வேற ஏன் வேலைக்கு வருவான்? நீ ஏன் கவலைப்படுறா? உனக்கு வேலைக்கு ஆள் தானே வேணும், நான் ரெடி பண்றேன். மேல சொல்றா. நான் முதலாளியே அந்த ஆள் பேச்சு கேட்கற, நான் என்ன வேலை விட்டு தூக்க போறியா? டேய் சும்மாடா, அதெல்லாம் எதுவும் பெருசாத்துக்காத. ஏய் உண்மைதான் ஆள் இருக்கிறான், அவனுக்கு எவ்வளவு சம்பளம் தரா? 300 ரூபாய் தரேன். 200 ரூபாய் கொடு, அவன் ஆளு அதுக்கு மேல பெரிய ஆளா இருக்கிறான். 200 ரூபாய்க்கு வேலை செய்துக்காளா? என்ன சொல்ற? நான் ஏன் சொல்றேன் நாங்க கேட்கறேனாக்கா அப்ப என்ன வேலையை விட்டு தூக்க போற அதானே? ஏய் ஆமாண்டா அதான்டா, வேலையை விட்டு போடா, மூஞ்ச போயிடா, இரும்பு திருடா. முதலாளி அவன் என்ன இரும்பு திருடுறான்றான், நீ பாத்துன்னு கம்முன்னு இருக்க. டேய் அவர் கம்முன்னு தானே இருப்பாரு, வேலையை விட்டு போடா. முதலாளி நான் வேலையை விட்டு போனோமா நீ சொல்லு. அது 200 ரூபாய் சம்பளத்துக்கு ஆளுக்கு தான்டா, அதான் யோசிக்கிறேன். பேசுவடா பேசுவ, உன்னை முதல்ல நினைச்சு நீ இதனால வேலை செஞ்சதில்ல, இதுவும் பேசுவ இது மேலேயும் பேசுவ. டேய் என்ன வாடா போடான்றா? அது மாதிரியே தெரியற பையப்பா, அப்போ நீ தேத்தி விட்டுருக்கணும், அது மூஞ்ச பார்த்தா தெரியல. அந்த ஆள் பேச்சை கேட்டுக்கின்னு என்ன வேலையை விட்டு தெத்துறல்ல, பாத்துக்கிறேன்யா. டேய் போடா, 200 ரூபாய் சம்பளத்துக்கு ஆளுக்குது. இவர் வருவாரா டோக்கு டோக்குன்னு தட்டுன்னு இருப்பாரு, 300 ரூபாய் சம்பளம் கொடுக்குவா. போடா டேய் போடா, இத்து போன மூஞ்ச, வேலைகள்லாம் இந்த பக்கம் வர வேலை வச்சுக்காத. உன்னைய பாத்துக்கிறேன்டா சப்போவாயா, பாத்துக்கிறேன்டா. கொழுப்பத்தியானா அதுக்கு வாரத்துக்கு 2 வாட்டி சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுக்கணும். எப்படி பேசு போகுது? உப்பா உடுப்பா கஷ்டப்படுதா? சரி அந்த பையனை வர சொல்லிட்டான். வர சொல்லலாம், முதல்ல இவன் மூஞ்சில கறிய பூசணும். 2 பேர் இருக்கிறாங்கப்பா, ஒருத்த மட்டும் ஒன்மா இல்ல 2 பேர் வேணுமா? நோ 2 பேருனா வர சொல்லணா. 300 ரூபா தான் சம்பளம் தரும், ஆனா 2 பேருக்கு சேர்த்து. பிரச்சனை இல்லப்பா, அவனுக்கு 2 பேர் பிரிச்சுக்கு வேணுங்க. சரி நான் போய் கூட்டின்னு வரேன்னா. இவ்வளவு நாள் ஏமாத்தின்னு வந்துக்குது பாரு, 300 ரூபாய் சம்பளம் வந்துக்குறான். எப்பா என்னப்பா வேலு, உன் கடை பையன் புலம்பிக்கிட்டே போறான். அதுக்கு திமிரு ஓராய் போச்சு, அதெல்லாம் வேலை விட்டு தூக்கிட்டேன். அட பாவி, நீ வேலை விட்டு தூக்கிட்ட, சின்ன சின்ன பசங்களாம் செத்துட்டு உன்னை அடிக்கணும் தூக்கணும்னு பேசிட்டு தெரியுதுப்பா. நானா சொல்றேன் உண்மையாவா? உண்மைதான்ப்பா சொல்றேன், நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? ஏன் இப்படி பண்ணி விட்ட? இல்லைண்ணா, நம்ம கஞ்சாமி என்ன 150 ரூபாய்க்கு ஆளுக்குது இருந்துச்சு. சரி அதனால தான் இவங்க தொத்தி அமிச்சிட்டேன். அட பாவி, அவனையா நம்புன? அவன் திருட்டு போயிலாச்சே. எவனதான் நம்பத்துனே தெரியலண்ணா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, சரி பாத்துக்கப்பா, கொஞ்சம் சுத்தி கொஞ்சம் கூட கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வரேன். போன வாரம் கட்டிங் பிளேயர் வாங்கினேன், எத்தனை குத்தியா? அதுக்கு முந்தின வாரம் கவுபார் வாங்கி போனேன், எத்தனை வந்தியா? ஏன்பா தொலைஞ்சு போச்சுப்பா, இல்லன்னா எடுத்து வந்து தராமலா இருப்பேன். யாரு விட்டு போறல தொலைஞ்சிச்சா விட்டுருவா, அதெல்லாம் சுத்தில தர முடியாது போ. சரிப்பா நான் போறேன். அந்த பசங்க அடிக்க வந்தா நான் தான் சப்போர்ட் வரணும், வேற ஒருத்தனும் வரமாட்டான். போனா சுத்தி எத்தனை போ. அப்படி பார்த்து பேசுப்பா, எப்படி இருந்தாலும் நட்பு தான் முக்கியம், புரியுதா? எப்படியே பையன் புத்துறானுங்களே. இந்த ஆள் வேற போனா ஆளை கூட்டின்னு வருவானா? பாருங்கடா, 300 ரூபாய் தருவாங்க, உனக்கு 100 ரூபாய் அவனுக்கு 100 ரூபாய், மிச்சம் 100 ரூபாய் எனக்கு. சேதானா என்ன வேலை தம்பிங்க வந்துட்டாங்க. இவங்க தானா? பரவாயில்ல. என்ன தம்பி ஒழுங்கா வேலை செய்வீங்களா? எல்லுனா வேர்க்கலை மாதிரி வந்து நிப்பான். ஏய் வேர்க்கல்லடா, என்ன மாதிரி நிப்பன்னு சொல்லணும். சேர்த்தல ஓகே விடு. சூப்பராதாங்கிறாங்க. தம்பி உன் பேருனா? அம்மா வச்ச பேரு மாங்கனி, எங்க அப்பா வச்ச பேரு கொய்யாக்கா. எனக்கு பிடிக்கலன்ட்டு நான் பேர மாட்டீங்கன்னா. அப்படியா? என்ன பேரு? 500 ரூபாய். 500 ரூபாவா? அதெல்லாம் இல்லப்பா, நான் 2 பேரும் சேர்த்து 300 ரூபா தான் சொன்னேன். அட அத சொல்ல, என் பேரு 500 ரூபான்னு சொன்னேன். 500 ரூபாவா? ஆஹா. உன் பேர் என்னப்பா? என் பேரு சொம்பு. என்ன பேரு இது? யோ நான் ஒருத்தன் 500 ரூபான்றா, ஒருத்தன் சொம்புன்றான். பேரப்பா முக்கியம், 150 ரூபாய் சம்பளத்துக்கு எவன் வேலைக்கு வருவான், அதானே முக்கியம். அதுவும் கரெக்ட் தான். போங்க அந்த பக்கம் எதனா ஒரு வேலையை பாருங்க, போங்க. நல்ல பசங்க வேலையா பார்த்து உசாரா வேலைக்கு வச்சுக்கா, நான் அப்புறமா வரேன். டேய் சுத்தி எடு. ஹேய் அது நான் கேக்குறேன், எடுத்து கொடு. ஏன் நீ எடுக்க மாட்டியா? பொறுப்பு மேட் பாசாத, எடுத்து கொடு வைங்க. டேய் சுத்தி கேட்டா உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க. இல்லனா பக்கத்துல உட்காந்துக்கிறான், அவன் எடுக்க மாட்டான், என்ன எடுக்க சொல்றான்? டேய் உன் கை கட்டுற மாதிரியா இருக்குது, எடுத்தானே. இங்க பாருண்ணா, என்ன மாதிரி அவனுக்கு வேலைக்கு வந்துக்கிறான், அவனுக்கு கை பிடிச்சு நானும் கை பிடிக்கிறேன். இது செட் ஆகாது. சுத்தி எடுக்க போறீங்களா இல்லையா? நோ அவன் தெத்து விடனா பாரு, நீ அவள் சொல்லி வேலை செய்ய மாட்டான். டேய் நீ வேலைக்கு வேணா கிளம்பு, நான் அவனை வச்சு வேலை வாங்கிக்கிறேன். நானா டக்குன்னு கிளம்புன்றா கழுக்குதா? ஒரு சுத்தி ஏறான்ற அவன் உக்காந்துக்கிற ஒரு கைப்பிடின்ற. இப்போ நான் கிட்ட வந்தவன் பிரச்சனையா? டேய் என்னடா அங்க போய் உக்காந்துக்கிட்ட? இப்ப அவன் கிட்ட வரான் பாரு, அவன் எடுக்க சொல்லியா? டேய் நீ ஏறா சுத்திய.
டேய் நீ அங்க போய் உட்காந்துக்கணா. எனக்கு முன்னால அவன் தானே அவனு போய் எடுக்க சொல்லு. நீ போட்டி பண்ற இது நல்லது இல்ல பாத்துக்கோ. டேய் நான் அப்படித்தான்டா பண்ணுவேன். ஐயோ இருந்த மணியும் வேலை விட்டு தூக்கிட்டோம். இவனுக்கு அக்கா போற தாங்க முடியலையா? ஆளுங்களை கூப்பிட்டு அவன். என்ன வேலையை விட்டு தூக்கணும்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏப்பா என்ன ஆளை கூட்டினு வர அடிக்கா? மியா 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 சொல்லு புது விளையாடுறான். டேய் என்னடா மூஞ்சாண்ட வந்து மியா மியான்னுங்கறா? பாம்பு சாரா பாம்பு அவள் தான் நாக்கிலே நக்கிடும். மச்சான வேலை விட்டு தூக்கிற பெட்ரோல் பங்க்ல இருந்து அப்படியே ஓடிட்டேன் நானு. டேப்பா உனக்கு தெரியாதனமா வேலை விட்டு தூக்கிட்டேன். அது 2 பேர் இருக்கிறானுங்க பேர் அவனை தூத்திட்டு நீ ஏன் வந்து சேர்ந்துடாப்பா. யாரு? ஏய் மாப்பிள நீயா? நான் இதுக்கு முன்னால நீ இங்கதான் வேலை செஞ்சிருந்தியா? ஆமாண்டா, என்ன வேலையை விட்டு தூக்கிட்டு உன்னை வேலைக்கு வச்சுக்கிறான். சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிடா மச்சான். டேய் என் மச்சானாக்கு தான் உன்னை விட்டு போனேன், இல்லைன்னா பூரா விட்டுருவேன். அவ்வளோதான் சொல்லிட்டு போறேன். வாங்கடா போலாம். இதே அது குசுமாலையா? என் ஃப்ரெண்டுடா. வணக்கம். வணக்கம் வணக்கம். டேய் இப்ப என்னடா வேலை செய்வீங்களா செய்ய மாட்டீங்களாடா? நோ அவன் முன்னால இருக்கிறான், அவனை செய்ய சொல்லலாம். நானா நீ என்ன வேலை செய்ய சொல்றா? நானே எடுத்துக்கிறேன்ப்பா சுத்தி. என்ன வேலை நல்லா வேலை செய்யறானுங்களா? வாயா உன்னதான் பாத்துங்கிறேன். அவனுங்களை எதனா ஒரு வேலை செய்ய சொல்லலாம். ஏன் நல்லா செய்வானுங்களா? ஏன்பா அந்த பையன் எடுங்கப்பா. டேய் பையன் எடுக்க சொல்றாங்க பாரு. நீ அடியா? ஏன் நீ எடுக்க மாட்டியா? என்ன மாதிரி என்னையே வேலைக்கு வந்துக்கிற. டேய் எனக்கு முன்னால நீ தான்டா எத்துக்குறா. பாத்தியா தம்பிங்களா முன்னால உட்காந்து தான் எடுத்து கொடுங்க. நோ இவன் தான் முன்னால உட்காந்துக்கிறான், அவனை எடுத்துக்கிறது சொல்லு. என்னடா இது? அவன் எடுக்க சொல்லலாம். தம்பியா நீ தான் எடுத்து கூட. இப்ப எனக்கு முன்னால இவன் தாங்கிறான், இவனை எடுக்க சொல்லு. மாறி மாறி உட்காரானுங்க. அததான் பண்ணுங்கிறானுங்க, ஒரு சுத்தி கூட எடுக்க மாட்டானுங்க. தம்பியா நீ முன்னால இருக்கிறல, நீ வந்து எடு. போட்டு உடனே நான் வேற ஆள் கூட்டின்னு வரேன். எப்பா நீ எந்த ஆளையும் கூட்டின்னு வரத்தாவில, நானே வேலை பார்த்துக்கிறேன். நீ வாய முன்னு போ. 100 ரூபாய் கமிஷன் வரணும்னு பார்த்தேன். இந்த முதவி நாள் அது கூட கேட்டு போச்சா?